இங்க ஒரு பாட்டி உங்க கையில இருக்க தோலை பிரிக்கிறாங்க. உள்ள ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு நரம்பு மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு சோஃபால செய்யறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டி காணாமலே போறாங்க. ஆக்சுவலா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு யார் வராங்களோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா இந்த அப்பார்ட்மெண்ட்டே சாப்பிட்டுரும். இது தெரியாம நம்ம ஹீரோயின் இங்க வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறாங்க. அந்த வீட்டோட பழைய உடன் சாவி அங்க கொடுத்துட்டு அவங்க சைன் பண்ணோடனே அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீடு சுத்தமா கிளீன் பண்றாங்க. அவங்க எவ்வளவு கிளீன் பண்ணாலும் அந்த வீடு மறுபடியும் அழுக்காகுது. இருக்க சவருக்கெல்லாம் பெயிண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் இருந்து பார்த்தா வீடு பழைய நிலைமையிலே இருக்கு. ஹீரோயின் அவங்க ஃபேஸ கண்ணாடில பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. இதை பார்த்து பயந்து ஹீரோயின் போய் அந்த மேனேஜர் கிட்ட பேசுறாங்க. எனக்கு இந்த வீடு வேணாம், லீஸை கேன்சல் பண்ணுங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜர் நீ ஒழுங்கா அக்ரிமெண்ட் படிக்கலான்னு கேக்குறாரு. அந்த வீட்டுக்கு வேற ஒருத்தவங்க வந்தாதான் ஹீரோயின் அங்க இருந்து போக முடியுங்கிற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்ல ரொம்ப சின்ன எழுத்துல போட்டிருக்கு. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகி அங்கேருந்து டாக்டர் கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. டாக்டர் எதையுமே நம்ப மாட்டேங்கிறாரு. அவரோட பாஸ்போர்ட் எடுத்து ஒரிஜினல் காட்டலன்னு பார்த்தா பாஸ்போர்ட் ஃபுல்லா கருக்கி போயிருக்கும். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறா. இப்போ தூங்கி எழுந்து பார்த்தா அவளுக்கு இன்னும் வயசாகுது. சரி மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்டுக்கே போலான்னு அங்க இருக்க எல்லாத்தையும் எரிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் போலான்னு பாக்குறா. ஆனா கால் தடுக்கி கீழே விழ அந்த அப்பார்ட்மெண்ட் தான் அவளையே காப்பாத்துது. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் வந்து நீங்க எந்த தப்பிக்கலாம்னு நினைச்சனா உனக்கு இன்னும் வயசாகும், அதனால வேற ஆளை பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். சரி இவ வெளில போலான்னு போயிட்டு இருக்கா. அங்க அவளோட பாய் ஃப்ரெண்ட் பாக்குறான். ஆனா அவ வேற ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கான். அதனால வெக்ஸாய் போய் மறுபடியும் வீட்டுக்கே வந்து படுத்து தூங்கி எழுந்திருக்கிறா. அவளுக்கு மறுபடியும் ரொம்ப வயசாகுது. அதே நேரத்தில் அந்த வீட்டை வாங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்க வந்திருப்பாங்க. அந்த வீடு பிடிச்சி போய் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணலான்னு போற நேரத்துல ஹீரோயின் வந்து டாக்குமெண்ட்ல டீயை ஊத்திடுறா. ஹீரோயின் அந்த பையனை ரொம்ப லவ் பண்ணிருப்பான். அவன் வந்து இங்க கஷ்டப்படக்கூடாதுதான் அந்த மாதிரி பண்ணிருப்பான். அங்கேருந்து அவங்க 3 பேரும் கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோயின் போய் சோஃபால உட்கார்றா. கொஞ்ச நேரத்துல அவங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. இதே மாதிரி உங்க எக்ஸ் வந்து மாட்டி இருந்தா நீங்க காப்பாத்திருப்பீங்களா இல்ல மாட்டி விட்டு போயிருப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.